Hey guys, welcome to Nania Studio. நான் இன்னைக்கு உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படினா சூப்பர்வான and ஈஸியான ஒரு DIY தான் ஷேர் பண்ண போறேன். அதுவும் அந்த DIY வந்து நம்ம வீட்ல ஒரு டெக்கரேட்டிவ் திங்கா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பர்வான DIY வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு பிரஷ் வேணும். நீங்க உங்ககிட்ட என்ன டைப்பான பிரஷ் இருக்குதோ அதை நீங்க எடுத்துக்கோங்க. என்கிட்ட வந்து flat brush and round brush இருக்கிறதுனால நான் எடுத்துக்கிறேன் அது. அதுக்கு அப்புறமா பெயிண்ட் வேணும். இது என்ன பெயிண்ட் அப்படினா இது வந்து acrylic paint. உங்ககிட்ட வந்து acrylic paint இல்ல, என்கிட்ட வந்து fabric paint தான் இருக்கு. நோ ப்ராப்ளம், அதையும் கூட எடுத்துக்கலாம். அதையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிடுறேன். இந்த மாதிரியான acrylic paint கூட நீங்க எடுத்துக்கோங்க. ஆனா இத வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படினா ஓபன் பண்றதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெngth வேணும். ஏன்னா அவ்வளோ டைட்டா இருக்கு அந்த லிட். ஓகே, இந்த பெயிண்ட் எடுத்துக்கலாம். இல்ல அப்படினா உங்ககிட்ட என்ன பெயிண்ட் இருக்கோ நோ ப்ராப்ளம், நீங்க அதை எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம இன்னைக்கு பேப்பர்ல தான் பண்ண போறோம். ஓகேங்களா? நம்ம பண்ண போறது என்ன அப்படினா இந்த மாதிரியான ஒரு வால் பிளேட். ஓகே, வால் பிளேட் தான் நம்ம வந்து பண்ண போறோம். நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்காக நான் ஏற்கனவே பண்ணின 2 வால் பிளேட் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து நம்ம வீட்ல இத வந்து ஹேங் பண்ணனும்னா ரொம்ப அழகா இருக்கும். அந்த வீடியோ கூட நான் லாஸ்ட்ல வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறேன், நீங்க பாருங்க. இது என்ன அப்படினா இதுதான் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போற அந்த வால் பிளேட். ஓகே, நான் எடுத்துக்கிறது பேப்பர் பிளேட். இது வந்து எல்லா கடைகள்லயுமே கிடைக்கும். நீங்க இத எடுத்துக்கோங்க. இல்ல வீட்ல முன்னாடி வாங்குனது கூட இருக்குது அப்படினாலும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது, நீங்க அதை எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா இந்த ஓரங்கள்லாம் நான் கட் பண்ணிட்டு அந்த நடுவுல இருக்கு இல்லையா அந்த சின்ன பீஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன். இதே மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்புறமா அதுக்கு அப்புறமா கொஞ்சம் வாட்டர் வேணும். வாட்டர் எதுக்காக வேணும் அப்படினா பிரஷ்ஷை வந்து வாஷ் பண்றது தான் வேணும். ஏன்னா நம்ம வந்து நிறைய வாட்டர் இங்க வந்து யூஸ் பண்ண போறது இல்ல. இந்த மாதிரி ஒரு கப்ல நீங்க எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இத கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கட் பண்ணாமலே இந்த ஃபுல் பிளேட்டுமே இருக்கட்டும் அப்படினா கூட ஓகே, நீங்க அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் வந்து ஏற்கனவே என்னோட அந்த வால் பிளேட்ஸ்லாம் வந்து குட்டியா இருக்கிறதுனால அதுக்கு மேட்சா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நான் குட்டியா பண்றேன். நீங்க ஃபுல் பிளேட்டா கூட எடுத்துக்கலாம். ஆனா வந்து நம்ம குட்டியா பண்ணோம் அப்படினா நிறைய பண்ணி நம்ம வால்ல மாட்டிக்கலாம். பெருசா பண்ணோம் அப்படினா கம்மியா தான் மாட்ட முடியும். ஓகே, இப்போ வந்து நம்மளோட பிளேட் ரெடி ஆயிருச்சு. இதுக்கு மேல வந்து ஒரு கோட் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வந்து ஒரு கோட் பண்றீங்க இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் கோட் வந்து ரொம்பவே லைட்டான கலர் யூஸ் பண்ணுங்க. ஒயிட் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். நான் இன்னைக்கு ஒயிட் யூஸ் பண்ணல. இது என்ன கலர்? பீச் கலர். ஓகே, இந்த பீச் கலர் நான் யூஸ் பண்றேன். ஏன் இந்த பீச் கலர் யூஸ் பண்றேன் அப்படினா ஏன்னா வந்து நான் ஃப்ளார்ஸ் வந்து பிங்க் கலர் ஃப்ளார்ஸ் தான் வந்து பெயிண்ட் பண்ண போறேன். சோ அதுக்கு இந்த கலர் வந்து சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இத யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபுல்லா நம்ம பெயிண்ட் பண்ணிடணும், கேப்பே இல்லாம பெயிண்ட் பண்ணனும். இந்த மாதிரி நீங்க ஃபுல்லா வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கீழ கேப் விட்டுருக்கேன். அது எதுக்காக அப்படினா அங்க தான் நான் வந்து ஃப்ளார்ஸ் வந்து பெயிண்ட் பண்ண போறேன். இப்போ நான் வந்து ஃபுல்லா பெயிண்ட் பண்ணேன் அப்படினா காயிறதுக்கு லேட் ஆகும். சோ நாங்க வந்து பெயிண்ட் பண்ணல. பட் நீங்க பண்றீங்க அப்படினா அந்த ஃபுல் பிளேட்டுமே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கோட் பெயிண்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா தான் நம்ம பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணனும். இல்ல நான் பெயிண்ட் பண்ற மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு கூட பெயிண்ட் பண்ணலாம், ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போ வந்து நான் வந்து லைட்டா நான் இப்போ எனக்கு எங்கெங்க வந்து ஃப்ளார்ஸ் வேணுமோ அந்த இடத்தை மட்டும் பாயிண்ட் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் லேயர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து acrylic paints எடுத்துக்கிறேன். இந்த ஃப்ளார்ஸ் வந்து நீங்க லைட்டா, அதாவது இங்க நம்ம ஃப்ளார் பெயிண்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத வந்து பாயிண்ட் பண்ணி வைக்கிறதுக்காக நான் லைட்டா ஒரு ஷேட் மட்டும் கொடுத்துக்கிறேன். நீங்க இதே ஃப்ளார்ஸும் பெயிண்ட் பண்ணலாம், இல்ல உங்களுக்கு பிடிச்ச வேற ஃப்ளார்ஸ் கூட பெயிண்ட் பண்ணலாம். நீங்க பெயிண்ட் பண்ணிட்டு அதை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டா பேஜ்ல நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இவ்வளவு தான் இன்னைக்கு வந்து ஃப்ளார்ஸ் பெயிண்ட் பண்ண போறோம். அதுக்கு அப்புறமா green யூஸ் பண்ணி நீங்க ஃபுல்லா வந்து
கேப்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். இந்த மாதிரி நிறைய இலைகள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ வந்து லைட் கலர்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் லைட் கலர்ஸ் கூட எடுத்து பெயிண்ட் பண்ணுங்கள். க்ரீன் லீவ்ஸ் வந்து நிறைய நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கிறேன். பட் நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது நிறைய போடுங்க. அப்போ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கேப் இல்லாமல் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட் லேயர் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அங்கே அந்த ஃப்ளாஸ்லாம் வந்து இப்போ பெயிண்ட் பண்ணிக்கலாம். நீட்டாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ளாஸ். இதே மெத்தட், இந்த சேம் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் செராமிக் பிளேட்ஸ் ஆர் கிளே பிளேட்ஸ் ஆர் உட்டன் பிளேட்ஸ், பிளாஸ்டிக் பிளேட் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் உடஞ்சி போனதில் மட்டும் நீங்கள் பெயிண்ட் பண்ணாதீங்க. இந்த பேப்பர் பிளேட் அப்படின்னா நம்ம வந்து லைட்டாக இப்போ தூசி ஏதாவது பட்டால் கூட நம்ம லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுக்கலாம். செராமிக் ஆர் கிளேலாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். ஓகே, நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஹேங் பண்ணணும் இல்லையா, அதுக்காக ஒரு சின்ன ஹோல் வந்து பஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பஞ்சிங் மிஷின் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஒரு பென்சில்ட்டு இல்லை ஒரு ஷார்ப்பான திங்ஸ் வச்சு நீங்கள் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. இதுதான் நம்ம வீட்டில் இருக்கிற வால். பாருங்கள், லைட் கலர்ஸும் இருக்கும், டார்க் கலர்ஸும் இருக்கும். உங்களுக்கு இந்த வாலில் எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி பண்ணோம் இல்லையா, அதையும் இங்கே வந்து ஹேங் பண்ணிடலாம். இப்போது நான் எதுலேயுமே வந்து ஆணி அடிக்கிறதில்ல, சும்மா அதாவது பேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் வச்சுருப்பேன். இன்னும் மாற்றிக்கிட்டே இருக்கலாம் இல்லையா. இப்போது இந்த சீசனில் வந்து நான் வால் பிளேட்ஸ் போட்டிருக்கிறேன். இன்னொரு சீசனில் இதை வந்து மாற்றிடுவேன். அதே நம்ம கூட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நீங்களும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.